I'm Bharat from ISS Labs. ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா லெகோ EV3 மைண்ட்ஸ்டார்மில் எல்லா பிளாக்ஸை பற்றி ஒரு ஓவர்வியூ பார்த்தோம். தென் ஆக்ஷன் பிளாக்ஸில் உள்ள சம் பிளாக்ஸை மட்டுமே நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி ஹேண்டில் பண்ணுறது, என்னென்ன மாதிரி ஃப்ளோஸில் ப்ரோக்ராம் ரன் பண்ணுறது அப்படின்னு எல்லாமே பார்த்தோம். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது இதோட ஜஸ்ட் ஓவர்வியூ. மீடியம் மோட்டார், லார்ஜ் மோட்டார், மூவ் ஸ்டியரிங் அண்ட் மூவ் டேங்க், இது நாளோட ப்ரீஃப் டிஸ்கிரிப்ஷன்ஸ் பார்த்தோம் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் we are going to move for display block, sound block and then brick status light. ஸோ இந்த 3 பிளாக் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பிஃபோர் மூவிங் இன் டு தட், நிறைய பேர் வந்து ஹார்ட்வேர்ஸை பற்றியும் கண்டென்ட் எடிட்டர்ஸை பற்றியும் கொஞ்சம் ப்ரீஃபாக வீடியோ போட சொல்லியிருந்தீங்க. ஸோ அது வந்து அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக போடுறேன். ஹார்ட்வேர்ஸ் வந்து லார்ஜ் மோட்டார்னா என்ன, மீடியம் மோட்டார்னா என்ன, ஸோ இந்த சென்சார்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, இது எல்லாத்தையும் பற்றி கண்டிப்பாக வீடியோ போடுறேன். அண்ட் தென் கண்டென்ட் எடிட்டர்ஸை வச்சும் அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம், கண்டென்ட் எடிட்டர் எதுக்கு இருக்குது, அது எல்லாத்தையுமே நம்ம ப்ரீஃபாக பார்ப்போம். ஸோ வெல்கம் டு த செஷன் ஒன்ஸ் அகெயின். ஸோ லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்த எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே எதுக்கு நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ வெல் கெட்டிங் இன் டு த செஷன். த ஃபர்ஸ்ட் ஒன் வாட் வி ஆர் கோயிங் டு சே இஸ் டிஸ்பிளே பிளாக். ஓகே, ஸோ ஆக்ஷன் பிளாக்ல டிஸ்பிளே பிளாக், சவுண்ட் பிளாக் அண்ட் பிரிக் ஸ்டேட்டஸ் லைட் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் திஸ் டிஸ்பிளே பிளாக்? டிஸ்பிளே பிளாக்னா என்ன, இது எதுக்காண்டி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் பிரிக்கோட ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ பார்த்துருங்க. உங்களுக்கு இந்த பிரிக் ரிலேட்டடாக எந்த டவுட்ஸ் இல்லை ஹார்ட்வேர் ரிலேட்டடாக எந்த டவுட்ஸ்னாலுமே உங்களுக்கு இந்த லாபிலேயே பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு தேவையான கைட்ஸ், மெட்டீரியல்ஸ் எல்லாமே இங்கேயே இருக்கும். ஸோ த ஃபர்ஸ்ட் திங் நம்ம இப்போ பார்க்க போகிறது பிரிக் டிஸ்பிளே. ஸோ ஐ எம் கிவிங் பிரிக் டிஸ்பிளே, திஸ் இஸ் த ஒன். இந்த எல்சிடி ஸ்க்ரீன் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிக் டிஸ்பிளேன்னு சொல்லுவோம். அண்ட் இந்த நேவிகேஷன் பட்டன்ஸில் ஒரு லைட் தெரியுதா, இதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா பிரிக் ஸ்டேட்டஸ் லைட்டுன்னு சொல்லுவோம். தட் we are going to see in next. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பிரிக் டிஸ்பிளேல, அதாவது இந்த எல்சிடி ஸ்க்ரீனில் நம்ம என்னென்னலாம் வந்து நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இப்போ இந்த பிரிக் டிஸ்பிளேல பார்க்க போகிறோம். ஸோ ஜஸ்ட் அ ஓவர்வியூ. இஃப் யூ see this, ஃபர்ஸ்ட் ஒரு லைக் பட்டன் பாப் ஆகும், தென் EV3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் ஒன்று டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? ஸோ while getting into the project, ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு டிஸ்பிளே பிளாக் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஐ ஆல்ரெடி செட் நம்ம எப்போவுமே ஃபர்ஸ்ட் என்ன பார்ப்போம் அப்படின்னா மோட் செலக்டர்ஸ். இந்த மோட் செலக்டர்ஸ் எப்போவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மோட் செலக்டர்ஸில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதோட ஆப்ரேஷன்ஸ் நம்ம எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகிறோம், இதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ த ஃபர்ஸ்ட் திங், நம்ம மோட் செலக்டர்ஸில் வி ஹாவ் டெக்ஸ்ட், ஷேப்ஸ், இமேஜ் அண்ட் ரீசெட் ஸ்க்ரீன். ஓகே, ஸோ ஹியோ நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஒரு நார்மல் ஃபைல்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம எப்படியெல்லாம் டிஸ்பிளே பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டாக எதில் இருக்கும் அப்படின்னா இமேஜில் சொல்லலாம் இருக்கும். நம்ம அதுக்கு ஃபர்தராக நமக்கு என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இமேஜ் பார்த்தோம் அப்படின்னோம்னா we have few things. So the first one is clear screen, x axis and y axis. Okay, ஸோ நான் இப்போ ஒரு இமேஜ் டிஸ்பிளே பண்ண போகிறேன், இல்லை வாட் எவர் ஐம் கோயிங் டு டிஸ்பிளே, the first thing I'm going to choose is the clear screen. இந்த கிளியர் ஸ்க்ரீன் என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு இந்த ஸ்க்ரீன் இருக்குது அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் ஆல்ரெடி எனக்கு வந்து ஒரு சம் கண்டென்ட்ஸ் இருக்குது அப்படின்னா நான் கிளியர் ஸ்க்ரீன் ட்ரூவில் கொடுத்தேன் அப்படின்னா அந்த கண்டென்ட்ஸை ஃபுல்லாமே எரேஸ் பண்ணிவிட்டு நான் என்ன டிஸ்பிளே பண்ண சொல்கிறேன்னா ஒரு பிளாங்க் ஸ்க்ரீனில் அது டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஆர்எல்ஸ் இப்போ நான் கிளியர் ஸ்க்ரீன் வந்து ஃபால்ஸ் கொடுத்துருந்தேன் அப்படின்னா இங்கே ஆல்ரெடி சம் கண்டென்ட்ஸ் டிஸ்பிளே ஆயிருந்துச்சுன்னா அந்த டிஸ்பிளேக்கு மேலேயே நான் என்ன கண்டென்ட் டிஸ்பிளே கொடுக்குறேன்னா அது வந்து ஓவர் ரைட் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த கான்செப்ட் கிளியர் ஸ்க்ரீன், true or false. Okay, so if I am giving true, அந்த ஸ்க்ரீனில் ஆல்ரெடி என்ன இருக்கோ அது வந்து ஹிடன் ஆகிட்டு நான் என்ன டிஸ்பிளே பண்ண போகிறேன்னா அது மட்டும் ஷோ ஆகும். ஃபால்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிறதுக்கு மேலேயே வந்து அப் அண்ட் ஆகி ஷோ ஆகும். ஓகேவா? திஸ் இஸ் வாட் த கிளியர் ஸ்க்ரீன். அண்ட் தென் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். ஸோ இப்போ இந்த எக்ஸ் ஆக்சிஸில் வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 கொடுக்குறேன், அண்ட் ஒய் ஆக்சிஸில் வந்து ஒரு 5 கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல நான் டிஸ்பிளே பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, I'll show you. ஓகே, ஸோ எனக்கு வந்து ஒரு இமேஜ் ஃபைல் இருக்குது. இது எக்ஸ் ஆக்சிஸில் எந்த டைரெக்ஷனில் வரணும், ஒய் ஆக்சிஸில் எந்த ஸ்பேஸில் வரும். ஸோ எக்ஸ் இஸ் நத்திங் பட் ஹரிசாண்டல் அண்ட் ஒய் இஸ் நத்திங் பட் த வெர்டிகல். ஹோப் யூ ஆல் மே நோ திஸ். ஓகேவா? ஸோ இந்த இமேஜ் ஃபைல்ஸ் நான் எங்கேருந்து எடுப்பேன் அப்படின்னா ஹியர் வி ஹாவ் த ஃபைல் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகே, ஸோ வி ஹாவ் 3 modes: wired, project images and lego image files. ஸோ wired கான்செப்ட் நான் லேட்டராக சொல்கிறேன். ப்ராஜெக்ட் இமேஜஸ் இஸ் நத்திங் பட் இப்போ நான் இந்த லெகோ இமேஜ் ஃபைல்ஸில் ஐ ஹாவ் அ செட் ஆஃப் இமேஜஸ். ஓகே, ஸோ நான் லாஸ்ட்டாக இல்லை ரீசெண்டாக எந்தெந்த ஃபைல்ஸ்லாம் யூஸ் பண்ணினோ அந்த ஃபைல்ஸ் எல்லாமே தான் இங்கே எனக்கு ப்ராஜெக்ட் இமேஜஸில் ஷோ ஆகும். ஓகேவா?
So in Lego image files, we have multiple sets like expressions, eyes, information, Lego objects, progress, system, like that. Okay. So in each of this, I have a dot empty, ev3 small, like this. I have a lot of preloaded or predefined image files. Okay. So if I am giving Lego, I have a ev3 icons, then gyro sensors, IR balloons, like that. I have a predefined set of image files. Okay, I can use this. And then wired concept, நான் உங்களுக்கு லேட்டர் ஆன் நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வைட் கான்செப்ட் பற்றி நான் டீப்பாக எடுக்கும்போது உங்களுக்கு அதை பற்றி நல்லா புரியும். ஸோ ஜஸ்ட் கிவ் நியூட்ரல். ஓகே, ஸோ இந்த இமேஜ் ஃபைல்ஸை பொறுத்தளவுக்கு ஹியர் இஸ் த டிஸ்பிளே ப்ரிவ்யூ அண்ட் தென் திஸ் இஸ் த பிளேஸ் வேர் வி கெட் த ஃபைல்ஸ், இமேஜ் ஃபைல்ஸ். அண்ட் தென் இட் இஸ் அ கிளியர் ஸ்க்ரீன். இந்த கிளியர் ஸ்க்ரீன் வந்து ட்ரூ கொடுத்தோம் அப்படின்னோம்னா நமக்கு கிளியராக விசிபிளாக இருக்கும். ஃபால்ஸ் கொடுத்தோம்னா அப் அண்ட் ஐ ஷோ ஆகும். எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் த ஆக்சிஸ் ஆஃப் தட் இமேஜ். ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் ஒன் வாட் யூ ஆர் கோயிங் டு see is டெக்ஸ்ட். ஸோ இந்த டெக்ஸ்ட் இது என்ன பார்த்தோம் அப்படின்னா டெக்ஸ்ட்டில் வந்து பிக்சல்ஸ் அண்ட் கிரிட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த பிக்சல்ஸ் கிரிட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் நான் பிக்சல்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா, ஸோ லெட்ஸ் see this. இந்த பிக்சல்ஸ் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த மைண்ட்ஸ்டார்ம் அப்படின்றது எனக்கு கிளியர் ஸ்க்ரீனில் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகும். அதே இப்போ நான் வந்து கிரிட்டில் கொடுத்தேன் அப்படின்னா இஃப் யூ see it will be show in a grid format. ஓகே, ஸோ இந்த பிக்சல்ஸ் அண்ட் கிரிட் இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பிக்சல்ஸ்னால் என்ன, கிரிட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் என்னோடய ஒர்க் ஏரியா. இந்த ஒர்க் ஏரியாவில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நார்மலாக இந்த ஸ்க்ரீன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிளெயினாக தெரியும். இதே நான் வந்து இப்போ இந்த கலர் பேலட் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இதில் வந்து ஒரு செட் ஆஃப் பாக்ஸஸ் இருக்கும். இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கிரிட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதே கிரிட்டை இங்கே வந்து இந்த இடத்துல ஒரு 25 பாக்ஸஸ் இருக்குது அப்படின்னா இந்த பொசிஷன்லேயே வந்து ஒரு 50 to 100 பாக்ஸஸ் வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இமேஜின் பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப ஒரு கன்ஜெஷனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிளேசஸில் என்ன ஆகும், இங்கே வந்து நீங்கள் ஒரு 100 to 200 பாக்ஸஸ் வச்சிங்க அப்படின்னா இந்த பாக்ஸஸ் வந்து கிளியராக வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகாது. ஸோ இந்த மாதிரி பொசிஷன் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா பிக்சல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிக்சல்ஸை இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா இப்போ நம்ம கேமராவில் வந்து ஒரு ஃபோட்டோஸ் வந்து ஒரு இமேஜஸோ ஏதோ வந்து நம்ம கிளிக் பண்ணுறோம் அப்படின்னோம்னா அந்த கேப்சர் பண்ணுறது நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா இத்தனை பிக்சல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 720 பிக்சல்ஸ், 1080 பிக்சல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிக்சல்ஸ் அப்படின்னா என்னென்னா இப்போ இதுதான் இந்த ஃபோட்டோ அப்படின்னா இந்த ஃபோட்டோ வந்து என்னால் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் ஸ்லைஸஸாக வந்து என்னால் ஸ்ப்ளிட் பண்ண முடியும். ஸோ இப்படி ஸ்ப்ளிட் பண்ணுற எல்லா இமேஜஸுமே வந்து இந்த ஒரு இமேஜஸ்லேருந்து இப்போ நான் வந்து ஒரு 100 இமேஜஸை இதே ஃபோட்டோவை நான் ஸ்லைஸ் பண்ணுறேன், ஒரு 100 இமேஜஸை ஸ்லைஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஸ்லைஸ் பண்ணி கிடைக்கிற எனக்கு அந்த ஒவ்வொரு இமேஜுமே வந்து அந்த குவாலிட்டி இருக்கணும். ஸோ அந்த குவாலிட்டி வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா பிக்சல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதே நம்ம நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்போம் இந்த டைம் வாட்ஸ்அப்பில் வந்து நம்ம ஃபோட்டோஸை ஷேர் பண்ணோம் அப்படின்னோம்னா பிக்சல்ஸ் வந்து பிரேக் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பிக்சல்ஸ் பிரேக் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நான் அப்படி மைன்யூட் பார்ட்டிகல்ஸாக ஸ்லைஸ் பண்ணுற ஒவ்வொரு இமேஜஸுமே வந்து அதோட குவாலிட்டி வந்து ரெடியூஸ் ஆகிறதுனால அந்த என்டையர் இமேஜ் எனக்கு வந்து பிளர்ரான மாதிரி ஷோ ஆகும். இதைத்தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா பிக்சல்ஸ் பிரேக் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை நீங்கள் வந்து நம்ம லெகோலேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ ஹியோ இப்போ இந்த கிரிட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 9 பாக்ஸ் தான் இருக்கும். ஓகேவா, ஒரு 9 பாக்ஸஸ் இருக்கும். ஸோ இதைத்தான் நம்ம கிரிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த கிரிட் பாக்ஸஸ் வந்து ஷோ ஆகும். அதே பிக்சல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு இன்டெஃபினைட் நம்பர்ஸ் ஆஃப் இமேஜஸ் வந்து அதுக்குள்ளே வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஐ மீன் இன்டெஃபினைட் நம்பர்ஸ் ஆஃப் பிளாக்ஸ் வந்து அதுக்குள்ளே ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இந்த பிக்சல்ஸ் நான் யூஸ் பண்ணும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எனக்கு வந்து அந்த கிளாரிட்டி வந்து பெட்டராக கிடைக்கும். கிரிட்ஸை யூஸ் பண்ணுறதை விட நான் பிக்சல்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த கிளாரிட்டி எனக்கு பெட்டராக கிடைக்கும். அண்ட் தென் இமேஜோட குவாலிட்டியும் எனக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா, ஸோ டெக்ஸ்ட்டில் அதனால தான் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா பிக்சல்ஸ் அண்ட் கிரிட்ஸ்ன்னு சொல்லிட்டு 2 வகையாக யூஸ் பண்ணுவோம். இது நீங்கள் அந்த பிரிக்கில் நீங்கள் ரன் பண்ணி பார்க்கும்போது தெரியும். ஸோ ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட் அப்படின்னு பார்த்துட்டோம்னா as I said கிளியர் ஸ்க்ரீன் இருக்கும், ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அண்ட் தென் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். அண்ட் we have 2 more features. One is color. ஸோ இப்போ நான் யூஸ் பண்ணுற டெக்ஸ்ட் வந்து என்ன கலரில் யூஸ் பண்ண போகிறேன், பிளாக் ஆர் ஒயிட். ஐ ஹேவ் பிளாக் அண்ட் ஒயிட் 2 கலர்ஸ். ஸோ இப்போ நான் ஒயிட் கலர் கொடுத்தேன் அப்படின்னா பேக்ரவுண்ட் பிளாக்லையும் டெக்ஸ்ட்டு மட்டும் எனக்கு ஒயிட்லேயும் வந்து டிஸ்பிளே ஆகும். அண்ட் தென் திஸ் இஸ் த ஃபாண்ட் சைஸ். ஓகே, நான் 0ல் கொடுக்கலாம், 1 and 2. we have 3 default sizes. ஓகேவா, ஸோ இந்த சைஸஸில் வந்து என்னால் என்னோடய டெக்ஸ்ட்டை வந்து ஸ்டோர் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ இதில் என்ன ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா
இந்த ஸ்க்ரீனுக்குள்ளே நம்மளால் எவ்வளோ டிஸ்ப்ளே பண்ண முடியுமோ அந்த அமௌண்ட் ஆஃப் டெக்ஸ்ட் மட்டும்தான் என்னால் டிஸ்ப்ளே பண்ண முடியும். என்னால் ஒரு அன்லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் டெக்ஸ்ட்டை வந்து இந்த ஸ்க்ரீனில் டிஸ்ப்ளே பண்ண முடியாது. ஓகேவா, திஸ் இஸ் த ஒன்லி ஒன் டிஸ்அட்வான்டேஜ். ஸோ சேம் லைக் அவர் மொபைல் ஃபோன், இந்த ஸ்க்ரீனுக்குள்ளே என்னால் என்ன டிஸ்ப்ளே பண்ண முடியுமோ அதை என்னால் டிஸ்ப்ளே பண்ண முடியும். ஸோ டெக்ஸ்ட்டில் வி ஹாவ் பிக்சல்ஸ் அண்ட் கிரிட்ஸ் அண்ட் தென் தீஸ் ஆர் த டிஃபால்ட் ஃபார்மட்ஸ். ஓகே, கிளியர் ஸ்க்ரீன், எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எக்ஸ் ஆக்சிஸில் வந்து ஒரு 10 வைக்கிறேன், தென் ஒய் ஆக்சிஸில் வந்து ஒரு ஐ எம் கிவிங் 10 அப்படின்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதோட பொசிஷன் வந்து எனக்கு வேரி ஆகும். ஓகேவா, ஹியர் ஆல்சோ வி ஹாவ் வயர்ட் கான்செப்ட். ஓகே, ஸோ இந்த வயர்ட் கான்செப்ட் பற்றி நம்ம அப்புறமா பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே மைண்ட் ஸ்டார்ம்னு இருக்குது, நான் ஏதாவது என்னோட நேம் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ எம் கிவிங் CST Labs, so that will be shown in the display screen. Okay, so this is what the text, and we seen the image also. The next one is shape. So in this shape we have 4 formats: line, circle, rectangle and point. Okay, first one we are going to see is the line. So இப்போ நம்ம லைன் பார்த்தோம் அப்படின்னோம்னா ஹியர் நம்ம சின்ன சின்ன கேல்குலேஷன்ஸ்லாம் பார்க்க வேண்டியிருக்கும். ஃபர்ஸ்ட் ஐ ஓப்பன் த டிஸ்பிளே ப்ரிவ்யூ. as I already show you, clear screen and then the line color, black or white, whatever it be. And the thing is, here we have 4 axes: x1, y1, x2, y2. Okay, so the x1, y1, x2, y2 அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, so I am drawing a line. So first thing I am drawing, okay, this is the x1, this is the x1 and this is the x2. Okay, same here I am drawing another 2. Okay, this is the y1 and y2. Okay, so this is the x1. so இப்போ பார்த்தோம் அப்படின்னோம்னா this is the x1, x2 and this is y1 and y2. ஓகேவா, ஸோ இந்த ஆக்சிஸை பொறுத்து தான் நம்ம வந்து எந்த டைரெக்ஷனில் நம்மளோட பாயிண்ட் வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம் அப்படின்றத இங்கே தான் பார்க்க போகிறோம். ஸோ இஃப் ஐம் கிவிங் சம் பாயிண்ட் வேல்யூ x1 and y2 ஹை அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி டைரெக்ஷனில் பாயிண்ட் வரும். தென் x2 and y1 வந்து நான் பாயிண்ட் பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி டைரெக்ஷனில் எனக்கு லைன் ட்ரா ஆகும். ஓகேவா, ஸோ அதை நம்ம அந்த கிராஃப் வச்சு பிளாட் பண்ணும்போது நமக்கு தெரியும். ஸோ இஃப் ஐம் கிவிங் ரேண்டம் வேல்யூஸ் x1 and x2 50, 130 and y1 வந்து 20, y2 வந்து 100 கொடுக்குறேன் அப்படின்னா, ஸோ இதோட இன் பிட்வீன் மீடியேட்டர்ஸ், ஸோ திஸ் இஸ் த x1, x2. Okay, I'll clearly show you. So this is the x1 point and this is x2 point, as well as this is the y1 and this is y2. ஸோ இந்த 4 கோஆர்டினேட்ஸுமே மேட்ச் பண்ணி எனக்கு வந்து நான் கொடுக்குற வேல்யூஸ் டிபெண்ட் பண்ணி எனக்கு ரன் ஆகும். ஸோ இஃப் ஐம் கிவிங் x2 130க்கு பதிலாக இஃப் ஐம் கிவிங் 65. ஓகே, ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் நீங்கள் மூவ் ஆகிறத பார்க்கலாம். ஸோ த ஃபர்ஸ்ட் வேல்யூ வாட் ஐம் கிவிங் இஸ், let me show you. So the first value what I'm giving is 6. Okay, if I'm giving 6 and the plot on the x2 வந்து எங்க இருக்கும் அப்படினா left side ல இருக்கும். So if I'm giving 65, so x2 value change ஆகும். And then if I'm giving furthermore values, the x2 values is constantly changing. And same y2 value, if I'm giving 5 in the sense 5 and 555 like that, it will be changing. Same as y1, that also I am going to change. So you may see the difference between them. Okay, so this is how the lines are going to work. So what you are going to give is 4 coordinates: x1, y1, x2, y2. Okay, and the other shapes are very simple. So if I am giving some circle value, so what is going to do here is same, the clear screen, x and y axis I am going to give. The new thing what I am going to give is the radius. Okay, so if I am giving the radius, for example 65, it is going to draw a huge cycle. And if I am giving furthermore values, it is going to draw some huge circle values. Okay, so the x and y values for the drag purpose I am going to use in the position. Okay, if you want to move it down, you can move the y axis down.
or else மேலே எடுக்கணும்னா y axis மேலே மூவ் பண்ணிக்கோங்க. Okay, so you can position wherever you want. And then this is the fill option. So if I want to fill the object, I'll give true. Okay, and fill பண்ண போகிற கலர் என்ன அப்படின்றதையும் நான் சூஸ் பண்ண முடியும், white or black. Okay, if you see this is white and black. So I have given two colors for the fill options. Okay, these two for the fill operations and this for the radius. என்ன சைஸில் எனக்கு வந்து அந்த ஷேப் ட்ரா ஆகணும், அண்ட் தென் அது மூவ் ஆக வேண்டிய ட்ராக் ஆக வேண்டிய டைரக்ஷன்ஸ். ஓகே, சேம் நம்ம ரெக்டாங்கிள் பார்த்தாலுமே அதே தான். ஸோ சர்க்கிள்னு பார்க்கும்போது ரேடியஸில் பார்த்தோம், ரெக்டாங்கிளில் வந்து வித் அண்ட் ஹைட் இது ரெண்டு தான் வந்து சேஞ்ச் ஆக போகுது, மற்ற எல்லாமே சேம் தான். இஃப் ஐம் கிவிங் வித், ஸோ இப்போ நான் 80 கொடுத்துருக்கேன். ஸோ வித் அண்ட் ஹைட் சேமாக கொடுத்ததுனால இட் இஸ் கோயிங் டு ட்ரா a ஸ்கொயர் ஷேப். இஃப் ஐம் கோயிங் டு கிவ் சம் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் 90, 80 or else 50, 80 இப்படி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ரெக்டாங்கிள் ஷேப் வரப்போகுது. ஸோ ஐம் ஜஸ்ட் ஸ்லைட்லி மூவ் இட் அப்வர்ட்ஸ். ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும். அண்ட் த ரிமைனிங் பார்ட்ஸ் ஆர் ஆல் சேம். ஸோ ஃபில் ஆப்ரேஷன்ஸ் வித் த ட்ரூ அண்ட் ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் அண்ட் வித் த கலர். ஓகே, hope this will help you. And the last one, point. Here I can mention multiple points wherever I want. Okay, so if you see, here is the point is showing. Okay, hope you may see this. Okay, so this is how we are going to draw or display some shapes, images, text files. Okay, so in the last one is we have reset screen. So in this reset screen what we are going to say is, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் இமேஜ் ஃபைல்ஸோ ஏதோ வந்து நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இந்த டிஸ்பிளே பண்ண எல்லாத்தையுமே வந்து எனக்கு ரீசெட் பண்ணணும், எனக்கு ஃபர்ஸ்ட் டிஃபால்ட்டாக ஸ்க்ரீனில் என்ன இருந்துச்சோ அதை நான் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்றப்போ ஐம் கோயிங் டு கிவ் த ரீசெட் ஸ்க்ரீன். இட் வில் சிம்ப்ளி ரீசெட் த image files or display whatever I am going to give. Okay, நான் என்ன டிஸ்பிளே ஃபைல்ஸ் நான் கொடுத்துருக்கேனோ அதை சிம்பிளி ரீசெட் பண்ணிவிட்டு டிஃபால்ட்டாக என்ன blank ஸ்க்ரீன் இருந்துச்சோ அந்த ஸ்க்ரீனுக்கு வந்து இது எனக்கு மூவ் பண்ணிடும், ஸ்விட்ச் பண்ணிடும். ஓகேவா, தட் இஸ் வாட் த மோட் ஆஃப் திஸ் ரீசெட் ஸ்க்ரீன். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம டிஸ்பிளே பிளாக்ல பார்க்க போகிறது, டெக்ஸ்ட், ஷேப்ஸ், இமேஜஸ் அண்ட் ரீசெட். ஸோ இப்போ இதிலே வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா வயர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வயர்ட் கான்செப்ட் போத் நம்ம டெக்ஸ்ட்லையும் யூஸ் பண்ணுவோம் as well as இமேஜஸ்லையும் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஐம் கிவிங் இமேஜஸ், here also I give wired. இந்த wired கான்செப்ட் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு சென்சார்ஸில் ஒரு வேல்யூஸ் ரீட் பண்ணுறேன், அந்த ரீட் பண்ணுற வேல்யூஸை வந்து நான் என்னோடய ரோபோட்டுக்கு இன்புட்டாக கொடுக்கணும். ஸோ இன்புட்டாக கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து அந்த இன்புட்டை எனக்கு கேரி பண்ணுறதுக்கு ஒரு மீடியம் வேணும். ஸோ அந்த கேரி பண்ணுற மீடியமுக்கு தான் நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த வயர்டு அப்படின்ற கான்செப்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இது வந்து நான் ஒரு இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் கோயிங் டு ரீட் சம் டெக்ஸ்ட். ஓகே, ஸோ இந்த டெக்ஸ்ட் ஃபைல்ஸ் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த வயர்டை வந்து நான் எடுத்து இதுக்கு இன்புட்டாக கொடுக்குறேன். ஸோ இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நான் ஒரு வேல்யூ கொடுக்குறேன், ஃபார் எக்ஸாம்பிள் சிஎஸ்டி லேப்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு வேல்யூ கொடுக்குறேன் அப்படின்னா அந்த வேல்யூவை எனக்கு ரீட் பண்ணி இங்கே எனக்கு டிஸ்பிளே பண்ண போகுது. ஓகேவா, ஸோ நான் இந்த இடத்துல நம்ம இமேஜ் ஃபைல்ஸ்னால் நார்மலாக இங்கே வந்து ஒரு இமேஜ் ஃபைல்ஸை மென்ஷன் பண்ணுவோம், இல்லை டெக்ஸ்ட் ஃபைல்ஸ்னால் நம்ம இந்த இடத்துல ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அது மாதிரி இல்லாமல் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா லெட் ஐ ஷோ யூ. ஸோ இந்த இடத்துல நான் வந்து மைன்ஸ்டாம் அப்படின்னு போட்டேன்னா மைன்ஸ்டாம் அப்படின்றது டிஸ்பிளே ஆக போகுது, இல்லை வாட் எவர் இஃப் ஐம் கிவிங் சிஎஸ்டி அப்படின்னா சிஎஸ்டின்றது டிஸ்பிளே ஆக போகுது. பட் இஃப் ஐம் கிவிங் வயர்ட், ஸோ நார்மலாக வயர்டுன்னு கொடுத்தேன்னா வயர்டு 1 FAC2 அப்படின்னு தான் டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ நான் இந்த இடத்துலேருந்து ஒரு இன்புட்டை எடுத்து இங்கே நான் இந்த வயர்டு மூலமாக கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல எனக்கு என்ன டிஸ்பிளே ஆகும் அப்படின்னா இங்கே நான் என்ன வேல்யூ நான் இன்புட் ரீட் பண்ணுறேன், ஃபார் எக்ஸாம்பிள் சென்சார் வந்து ஒரு கலரை ரீட் பண்ணுது, இல்லை ஒரு டெம்பரேச்சரை ரீட் பண்ணுது, அது எனக்கு டிஸ்பிளே ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா அந்த சிச்சுவேஷனில் என்ன யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா இந்த வயர்டு கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த வயர்ட் கான்செப்டை பற்றி நம்ம நெக்ஸ்ட் செஷனில் டீப்பாக பார்ப்போம். டேட்டா வயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டேட்டா வயர்ஸ்னால் என்ன,
அண்ட் தென் நார்மல் வாய்ஸுக்கும் டேட்டா வாய்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இது எல்லாமே வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் டீப்பாக பார்ப்போம். ஸோ இந்த கான்செப்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இதுதான். ஸோ ஒயர்டு அப்படின்றது என்னோட ஒரு இன்புட்டை கேரி பண்ணுற ஒரு மீடியமாக யூஸ் பண்ணுறேன். இதிலேருந்து என்னோட இன்ஃபர்மேஷன்ஸை வந்து கேரி பண்ணி இங்கே நான் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறேன் டிஸ்பிளே ஸ்க்ரீனில். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வாட் த டிஸ்பிளே மோட். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா இந்த டிஸ்பிளே மோட் ஓரளவுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். If you have any doubts or concerns, you can ask me. I'm ready to answer your all questions. So next block what we are going to see is sound block.